உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, பொதுவாவே இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மனுவை எழுதுவோம். அந்த மனுவுல அனுப்புனர், பெறுநர், பொருள், அதுக்கப்புறம் என்ன மேட்ரு அப்படின்றத மொத்தமா டைப் பண்ணி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுப்போம். அந்த அதிகாரி என்ன பண்ணுவார்னா, அந்த மனுவை வாங்கி அப்படியே டேபிள்ல போட்டுட்டு நீங்க போயிட்டு வாங்க, நான் ஆக்ஷன் எடுத்துடுறேன், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிங்க சார், எப்ப சார் மறுபடியும் வரலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, இல்ல 2 வாரம் கழிச்சு வாங்க, அந்த மாதிரி சிம்பிளா சொல்லி முடிச்சுவாரு. நாமளும் போயிருவோம். சோ இதுதான் ஒரு நடைமுறை ப்ராசஸ். நம்ம அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு என்ன பண்ணுவோம்? அதே அதிகாரிகள்ட்ட போய், சார் இந்த மாதிரி மனு கொடுத்தேனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். அவரு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா களத்துல இறங்கி போராட்டம் பண்ணுவோம். அந்த அதிகாரியை அம்பலப்படுத்துவோம். இதுதான் ஒரு நடைமுறை ப்ராசஸா நம்ம பண்ணிக்கிருக்கோம். ஆனா இன்றைய தினத்துல விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்றாங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு போடுறாங்க. சோ இந்த பதிவை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர் என்ன பண்றாருன்னா பார்த்துட்டு வித்தின் 4 ஹவர்ஸ்ல, வெறும் 4 மணி நேரத்துல அதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார். இது சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சோ இந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று இன்றோடு ஏறக்குறைய ஒரு 25 நாட்கள் ஆகிவிட்டது. சோ இந்த 25 நாட்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கின்றது? ஒரு நல்லாட்சி தான்ப்பா கொடுக்குறாரு, இல்லப்பா இது சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதேனும் பார்வைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போடுறீங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு காலையில ரவிக்குமார் அவர்கள் இருக்கார் இல்லையா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், விழுப்புரம் தொகுதியினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள், அவர் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவு போடுறாரு. ட்விட்டர் வலைத்தளத்துல ஒரு பதிவு போடுறாரு. அதாவது சமீபத்துல 10வது 12வது இதுக்கு ரிசல்ட் வெளியாச்சு. பள்ளி கல்வித்துறை சார்பாக ரிசல்ட் வெளியாச்சு. சோ இதுல விழுப்புரம் மாவட்டத்துல 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய தேர்ச்சி விகிதம் எவ்வளவு பார்த்தோம்னா 87.77. அதே மாதிரி 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றவர்களுடைய தேர்ச்சி விகிதம் எவ்வளவு பார்த்தோம்னா 85.92. சோ இந்த விழுக்காடு என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கின்றது. சோ விழுப்புரம் மாவட்டத்துல தேர்ச்சி விகிதம் என்பது குறைவாக இருக்கின்றது. அதற்கான காரணங்கள் என்னவென்று தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ட்விட்டர் வலைத்தளத்துல ஒரு பதிவு போடுறாருங்க. சோ இந்த பதிவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா இந்த பதிவு பார்த்துறாரு. இந்த பதிவு பார்த்த உடனேயே நேரடியாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியருக்கு கால் பண்ணி அடுத்து என்ன பண்றாருன்னா அங்க பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களையும் தொடர்பு கொண்டு என்ன ஏதுன்ற விளக்கங்களை கேட்கிறாரு. அதற்கு உரிய நடவடிக்கையை அந்தந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்துறாரு. இன்னும் சொல்ல போறதா இருந்தா இன்றைக்கு விடுமுறை தினம், இன்னைக்கு பக்ரீத், அதனால அரசு விடுமுறை தினம். இந்த தினத்திலும் கூட என்ன பண்ணிருக்காருன்னா தன்னுடைய கடமையை ஆற்றி இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள். அதோட மட்டும் நிக்காம திரு ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, விழுப்புரம் தொகுதியினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்களுக்கு போன் போட்டிருக்காரு. போன் போட்டு இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ் வலைத்தள பதிவை நான் பார்த்தேன், உடனடியாக நான் மாவட்ட ஆட்சியருக்கு கால் பண்ணேன், அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கால் பண்ணி சில பல தரவுகளை வாங்கியிருக்கேன், அதன் அடிப்படையில் இந்த மாதிரி நீங்க செயலாற்றுங்கள் அப்படின்ற மாதிரி நான் அறிவுறுத்தி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக ரெஸ்பான்ஸ் பண்ண உடனேயே அதையும் கூட திரு ரவிக்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ் வலைத்தளத்துல மறுபடியும் பதிவு போட்டிருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய எக்ஸ் வலைத்தள பதிவை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்துட்டு ஆக்ஷன் எடுத்திருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார். உள்ளபடியே இன்று விடுமுறை தினமாக இருந்த போதிலும் கூட எனக்கு தொடர்பு கொண்டு இதற்கு உரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள். நான் ஆரம்பத்துல சொன்னேன் தெரியுமா, அதாவது நம்ம ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மனுவுக்கு மீதான நடவடிக்கை எடுப்பதற்கே பல நாட்கள் ஆகும். திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில பல நாட்கள் எடுத்துக்கிறோம்.
சமூக வலைத்தளங்கள்ல விசிக நிறுவனர் அண்ணன் திருமாவர்களோ இல்லாட்டி ரவிக்குமார் அவர்களோ இத பின்ன தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஜனநாயக குரல்களோ ஏதாச்சும் பதிவுகள் போட்டாங்க அப்படின்னா அந்த பதிவுகளுக்கு உரிய ரெஸ்பான்ஸ் வரவே வராது. ஆனா இன்று எக்ஸ் வலைத்தளத்துல போட்ட பதிவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி உத்தரவாதத்தை வழங்கி இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். உள்ளபடியே இது மகிழ்ச்சியான ஒரு விடயம், ஆரோக்கியமான விடயம். இந்த விடயத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய கோரிக்கை. நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், புதியதாக ஆட்சிக்கு வந்தனால உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லாம இனி வரப்போகின்ற 5 ஆண்டுகளிலுமே இது போன்று மக்களுடைய சேவைகளுக்காக களமாட வேண்டும் என்பதை நம்ம ஒரு தாழ்மையான வேண்டுகோளா முன்வைத்துக் கொள்வோம். மக்களை இதை நம்ம சாதாரணமா கடந்து போய்விட முடியாது. திரு ரவிக்குமார் அவருடைய பதிவையும் நம்ம சாதாரணமா கடந்து போய்விட முடியாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களுடைய செயல்பாடுகளையும் நம்ம எளிதாக கடந்து போய்விட முடியாது. ஏன்னா ஒரு சின்ன டேட்டா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. கடந்த 2021 இருந்து 2026 வரைக்கும், அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல தமிழ்நாட்டுல பள்ளி கல்வித்துறை சார்பாக 157 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. 157 பள்ளிகள். அதே மாதிரி ஆதி திராவிட நலத்துறை சார்பாக 13 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை சார்பாக 19 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. அதே மாதிரி பழங்குடியினர் நலத்துறை சார்பாக 8 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. சோ ஓவராலா 208 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. யாருடைய ஆட்சியில? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில. 208 பள்ளிகள். கல்வி சார்ந்த விடயங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்பதனை இது வெளிப்படுத்துகின்றது. மக்களே, ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த கல்வி நிறுவனத்தை மேற்கொண்டு செழுமைப்படுத்த வேண்டும், வளமைப்படுத்த வேண்டும். அந்த பள்ளிகள்ல மாணவியருடைய சேர்க்கை இல்லை என்றால் என்ன பண்ணணும்னா ஊரா போய் மக்கள்கிட்ட போய் பேசி அங்க இருக்க மாணவியர்களை பள்ளியில் சேர்க்க வைப்பதற்காக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மார்க்கெட்டிங் செய்யணும், அரசு சார்பாவே மார்க்கெட்டிங் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க திமுகவுடைய ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் விளம்பர அரசியல் தான். முதலமைச்சர் நடந்து போனார்னா குரூப் டான்ஸ், உட்கார்ந்தாருன்னா குரூப் டான்ஸ், இந்த மாதிரி ஆட வச்சாங்களா? ஞாபகத்துல இருக்கா இல்லையா? சேகர் பாபு அவர்கள் கூட ஆட வச்சிருப்பாரு. முதலமைச்சர் முன்னாடி பெண்கள் எல்லாத்தையுமே ஆட வச்சிருப்பாரு, இளைய தலைமுறைகளை ஆட வச்சிருப்பாரு. ஓ அலும்ப பார்த்தவன், கோப்பேன் விசில கேட்டவன், அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு ஆட வச்சாங்க. சோ உங்களுடைய ப்ரொமோட் பண்ணுவதற்காக நீங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்களா? அதே மாதிரி இன்னைக்கு 208 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த 208 பள்ளிகள்ல ஏன் மாணவியருடைய சேர்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி அதற்காக நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி அந்த பள்ளிகள்ல மாணவியர்களை நிரப்பி இருக்க வேண்டும். கரெக்டுங்களா? அப்ப இதெல்லாம் செய்யாம விட்டுட்டு 208 பள்ளிகளை மூடிக்கிறீங்க அப்படின்னா இது பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஒரு மிகப்பெரிய அலார்மிங். சோ அதனாலதான் சொல்றேன், ரவிக்குமார் அவர்கள் முன்வைத்த இந்த ட்விட்டர் வலைத்தள பதிவும் சரி, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண திரு ராஜ்மோகன் அவர்களும் சரி, இந்த விடயத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அதாவது இந்திய நாட்டிலேயே பழங்குடியினுடைய கல்வி விகிதம் இருக்கு தெரியுமா? இந்த பழங்குடியினுடைய கல்வி விகிதம் என்பது இந்தியாலேயே தமிழ்நாடு தான் கடைசி. இது எப்ப? திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல ஒரு ஆர்டிகிள் வருது. அந்த ஆர்டிகிள்ல தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்தோடனே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சோ இந்திய நாட்டிலேயே பழங்குடியினுடைய கல்வி விகிதம் கம்மியாக உள்ள மாநிலம் எதுவென்று பார்த்தால் அது தமிழ்நாடு. வெறும் 54.3%. அப்ப நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, பழங்குடியினர் சார்ந்த விடயங்கள்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி செயலாற்றி இருக்கின்றார்கள் என்பதை நீங்களே நினைச்சு பாத்துக்கங்க. SC/ST மக்களுடைய ஃபண்ட் இருக்கு இல்லையா? மத்திய அரசாங்கத்துடைய SC/ST ஃபண்ட் 5312 கோடி. இந்த 5312 கோடியை திருப்பி அனுப்பிய இயக்கம் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன் SC/ST மக்களுடைய ஃபண்டை நீங்க திருப்பி அனுப்புறீங்க? அப்ப SC/ST மக்களுடைய ஃபண்டு, ST பழங்குடியினுடைய ஃபண்டு அது முதற்கொண்டு திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்ப SC/ST மக்கள் அப்படின்னு பார்த்தாலும் யார் வருவா? இங்க இருக்க பறையர் மக்கள் வருவாங்க, தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வருவாங்க, அதே மாதிரி இங்க அருந்தகிர் மக்கள் வருவாங்க. அப்ப இவங்களுடைய ஃபண்ட் எல்லாம் நீங்க ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதை கல்வி சார்ந்த விடயங்கள் பயன்படுத்தி இருக்கலாம், இன்னும் எத்தனையோ விடயங்கள் பயன்படுத்தி இருக்கலாம். அப்ப இது போன்ற விடயங்களாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவி இருக்கின்றது. இதான் ஃபேக்ட். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பழங்குடியினுடைய கல்வி விகிதம் குறைந்திருக்கின்றது அப்படின்னா அதற்கு காரணம் யாரு? திமுக. அப்ப இந்த பதிவு என்பது ரவிக்குமாரோடைய இந்த எக்ஸ் வலைத்தள பதிவு, கல்வி சார்ந்த எக்ஸ் வலைத்தள பதிவு என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்த ராஜ்மோகன் அவர்களுக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவித்துதான் ஆக வேண்டும்.
தெரிவித்தான் ஆக வேண்டும் சரிங்களா. சோ விடுதலை சிறுத்தை கட்சி ட்விட்டர் வலைத்தள பதிவு 4 மணி நேரத்தில் செய்து முடித்த தாவேகா, இந்த ஒரு தலைப்புல இந்த காணொலி நம்ம பார்த்திருக்கோம். இனி வரப்போகும் காலங்களில் தொடர்ச்சியாக நல்ல விடயங்கள் இருந்தா நிச்சயமாக பாராட்டுவோம் என்பதை கூறிக்கொண்டு 5 ஆண்டு காலமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி எந்த விதமான தங்கு தடையுமின்றி நீடிப்பதற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆல்ரெடி அண்ணன் திருமாவர்களும் கூட உங்களுடைய ஆட்சி கழுவதற்கு நாங்க எந்த வகையிலும் காரணமாக இருக்க மாட்டோம் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வீரபாண்டி அவர்களும் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா இதே கருத்தை கூறியிருக்கின்றார். சோ தமிழக வெற்றி கழகம் நல்லபடியா ஆட்சி பண்ணுங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.